மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் செய்யலாம் வாங்க. தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். வாலாக கட் பண்ணியிருக்கேன் நான் ஆனியனை. நீங்கள் எந்த மாதிரினாலும் கட் பண்ணிக்கலாம். 6 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியனோட. வணங்கி வருது, அது கூட லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளியோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது கூட இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி நல்லா விடும். மஷ்ரூம் எல்லாம் போட்ட பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா வாசனை வருது. நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மஷ்ரூம் வேக வேக தண்ணி விட்டுட்டே இருக்குது. உப்பு காரம்லாம் பார்த்துடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது கூட ஒரு பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கினேன், தோல் சீவிட்டு. கீ ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு கிரேவி. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் கொத்தமல்லி. டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி எடுத்து வச்சுக்கிட்டேன் நானும் கீழே. நீங்களே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது கிரேவின்ட்டு. இப்போ நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். கல் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி 6 o'clock மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொமாலி சப்பாத்தி செய்யலாம்.
கல் காஞ்சிச்சு. கல் மேலே போட்டுக்கலாம் சப்பாத்தியை. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக சப்பாத்தி வருதுன்ட்டு. ரோமாலி சப்பாத்தி வித் மஷ்ரூம் கிரேவி. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. சுட சுட சப்பாத்தி ரெடிங்க. நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபோல்டு பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ரோமாலி சப்பாத்தி ரெடிங்க. நல்லா புஃபாக வரும், பூரி மாதிரி எழும். நீங்களே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நைட்டு டின்னருக்கு மஷ்ரூம் கிரேவியும் ரோமாலி சப்பாத்தியும் நான் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் நல்லா பூரி மாதிரி எழுது சப்பாத்தி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சுட சுட மஷ்ரூம் கிரேவி. அப்புறம் ரோமாலி சப்பாத்தி. நீங்களே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.